ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MS Love PH சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக தோட்டத்துக்கு போயிட்டு கீரை காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வந்து சமைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பாதாம் ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் பிரியாணி செஞ்சுருந்தோம். அதோட ரிசல்ட்டு இதில் காட்டுறோம். ஸோ சுக்கங்காயெல்லாம் கூட நாங்கள் பறிச்சுட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் அது கல்லீரலுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதை எப்படி வத்தல் போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது ரொம்ப நாளாக வீட்டுக்கு எதிர்க்க இந்த செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எல்லாருக்கிட்டே கேட்பேன். இங்கே நிறைய பேர் வந்து மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட கேட்பேன் இது என்ன செடின்னு சொல்லி. ஒரு 2-3 பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த காயை வச்சு ஷாம்புலாம் தயாரிக்கலாமா அந்த காய் அப்படி சொன்னாங்க. பேர் எங்களுக்கு சரியாக தெரியல அப்படி சொன்னாங்க. நானுமே பயாலஜி ஸ்டூடெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து அந்த செடி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம். தோட்டத்துக்கு போனாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, கழனி வச்சுருக்காங்க. அந்த அக்கா கழனியில் தான் போயிட்டு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரணக்கீரையை வந்து நான் பறிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இப்போலாம் என்னன்னு தெரியல, ரொம்பவே முட்டி வலிக்குது. அதே போல் பின்னாடி வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டதுக்கு கழனிக்கு இடையில வளர்ந்துருக்கோமா சாரணக்கீரை, அதை பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு அவ்வளோ நல்லது அப்படி சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புடலங்காய் பீர்க்கங்காயெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக போனோம். அங்கே தோட்டம் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிர்ணிப்பழம் தோட்டம் கூட போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே சேம் தோட்டம் தான். ஆனால் கிர்ணிப்பழம் வந்து இப்போ அறுவடை முடிஞ்சிடுச்சு. ஸோ சீசன் முடிஞ்சதால் நெக்ஸ்ட் வந்து புடலங்காயும் பீர்க்கங்காயும் போட்டிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கங்காய். கழனிக்கு இடையில வளர்ந்துருக்கும், குட்டி குட்டி தர்பூசணி மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சரியான மழை. சீக்கிரமாக நாங்கள் வந்து அந்த சாரணக்கீரை ஃப்ரெஷ்ஷான புடலங்காய் பீர்க்கங்காயெல்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து இதெல்லாம் சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சுக்கங்காயை கொடுத்துட்டு இருந்தா. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொனை பிடுங்கும். சொனைனா எப்படி சொல்கிறது, அரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சிசர் வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். கையால் பறிச்சோன்னா கையில் கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிட்டு தான் வந்து பறிக்கணும். அந்த இலை வந்து முஸ்முஸ் தலை மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சொனை பிடிக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காய் நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் நேராகவே விற்கிறாங்க. ஏன்னா இந்த வத்தல் வந்து பொடி பண்ணி நம்ம பாலில் கலக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கல்லீரல் பிரச்சனை எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் கல்லீரல் சிறுநீரக பிரச்சனைலாம் வந்து சூப்பராக சரியாகும். ஆனால் நான் வந்து வத்தல் போட்டு அந்த அப்படியே எண்ணெயில் வறுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சாரணக்கீரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பூண்டு நிறைய போடணும், புளி போடணும், பச்சை மிளகா போடணும், வெங்காயம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து லைட்டாக சாரணக்கீரை எப்படி இருக்கும்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து கொஞ்சம் காறுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெங்காயம் போடக்கூடாது அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை சாப்பிடுமா, கண்டிப்பாக வந்து உனக்கு முட்டி வலி வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போத்துலேருந்தா ட்ரை பண்ணுறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சீக்கிரம் சொல்கிறேன். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பால் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல க்ரீமாக இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய பாலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட வந்து ஆரோக்கிய பால் இல்லாதால் ஒரு சைடு வந்து கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த கலருக்கு வரணும். தம்பி சுத்தமாக பேச விட மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவனை சமாதானப்படுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஐஸ்கிரீமுக்கு போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கலக்கிடுங்க. பால் நல்லா கொதிக்கும் போதே ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா அதை அப்படியே ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் சுண்ட விடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவு ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஊற்றி நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து இதை தொடர்ந்து கலக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு எட்ட பண்ணாலோ அது அடி பிடிச்சி அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏடு கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக வரும்ல, அப்படி வந்துடும். ஸோ அப்படி பண்ணவே கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ கீரையை வந்து நான் நல்லா வடிகட்டி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்பும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், வரமிளகா. பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வடகம் போடுவாங்க, என்கிட்ட வடகம் இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மிக்சர் பவுட்ரு. ஆல்ரெடி இது எப்படி செய்கிறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ இல்லாதவங்க ஜஸ்ட்டு பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, மஞ்சத்தூள் அதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு பிஸ்தா பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு தான். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா ப்ளைனாக வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி கூட வெறும் கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை
சர்க்கரை பால் அது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த எசன்ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக செய்யலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் பெரிய மைனஸ் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் மோல்டிங் வந்து இல்லை. இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் அப்படியே ஊற்றி வச்சுட்டேன். எப்படி கடையெல்லாம் வெனிலா ஐஸ்கிரீம் கப்பில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாதாம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாதாம் பவுடர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறதால இது பாதாம் ஐஸ்கிரீம். பாதாம் பவுடர் இல்லாமல் செஞ்சால் வெனிலா ஐஸ்கிரீம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி டேஸ்ட்டுக்கெல்லாம் குறைவு இருக்கவே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 கப்பில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் நான் மறக்காமல் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு குல்பி ஐஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானையெல்லாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. 1 கப் மட்டும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காலி பண்ணி சாப்பிட்டுட்டோம். 6 மணி நேரம் மினிமம் ஆவது ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நமக்கு வந்து நல்லா வந்து கட்டியாகி கிடைக்கும். ஸோ அப்படியே சுட சுட சாப்பாடெலாம் வடிச்சிட்டு கீரையும் ரெடி ஆகிடுச்சிங்களா. சரின்னு சொல்லிட்டு கையோட எல்லா பாத்திரத்தையும் நான் விளக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸை மட்டுமாவது கழுவிட்டு சாப்பிட்லாம். எனக்கு எப்பவுமே வந்து முகத்தை கொஞ்சம் கழுவிட்டு சாப்பிட்டா அது பிடிக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட ஆசைப்படுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பசி நேரத்துக்கு அப்படியே சாப்பிடுவேன். டைம் இருந்தால் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் விறகடுப்பில் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடை செஞ்ச லைவ் போட்டுட்டு. ஆனால் இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் நினச்சே பார்க்கல. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ரொம்பவே வந்து விரும்பி 2-3 வாட்டி போட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமை ஓப்பன் பண்ணிடலாங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து காட்டுறேன். ரொம்ப கட்டியாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கணும். நான் சரி வீடியோ வேறு ஆன் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தா அப்படியே கட்டியாக வருது. ஒருவேளை குல்பி மாதிரி ஊற்றி வச்சுருந்தா சூப்பராக இருந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே குல்பி ஐஸ் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. நான் சரி கப்பு என்கிட்ட இருக்கிறதால நான் கப்பில் போட்டு சாப்பிட்றேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் மோல்டிங் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா குச்சி இருந்தால் கூட, ஐஸ்கிரீம் குச்சி இருந்தால் கூட டம்ளரில் ஊற்றி அழகாக அது கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குச்சி ஐஸ் மாதிரி செம்மையாக இருக்கும். எங்கள் கடையிலேயே ஐஸ்கிரீம் விற்கிறோம், இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிரியாணி பயங்கர. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நாங்கள் கொடுப்போம். செகண்ட் ஐஸ்கிரீம், தேர்டு தான் கீரைன்னு நான் ஓப்பனாகவே சொல்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கிற என்ன என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பாக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து கொடுத்தாச்சு. 2 பேருமே வந்து சாப்பிட்றாங்க. பாப்பா முதல்ல சாப்பாடு வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னா. நான் பிரியாணி சாப்பிட்டோடனே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் முன்னே, நீ எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா தான் நான் பிரியாணியே சாப்பிடுவேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் காலையில் கிளம்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் தான் நான் ரவுட்டின் போட்டிருக்கேன். ஸோ அவர் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூக்கத்திலே இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே நல்லா இருக்குடி அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நான், அக்கா பிள்ளைங்க, என் பொண்ணு, அதுக்கப்புறம் அண்ணன் பொண்ணு எல்லாருமே சேர்த்து கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோம் தட்டில் போட்டு. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோடைய வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.